ஸோ இங்கே ஆடிட் ரிப்போர்ட் சாப்டரில் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ரெண்டாக பார்த்தது வந்து ஜஸ்ட்டு சும்மா இந்த சாப்டரோட ரொம்ப 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 பேசிக்கான இன்ட்ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சாப்டர். ஸோ இப்போ தான் வந்து நம்ம இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ஆடிட் ரிப்போர்ட் சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு, பேஜ் நம்பர் 8.3. ஓகேவா? சரி, என்ன சொல்கிறாங்க இன்ட்ரோடக்ஷனில்? ஃபஸ்ட் பேரா, மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். இது நமக்கு தெரியும் தானே, மேனேஜ்மெண்ட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள், ஆடிட்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆல்சோ accepts responsibility for necessary internal control to enable the preparation of financial statement that are free from material misstatement, whether due to fraud or error. So வந்து எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிளோ, அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்காக யார் இருப்பா? அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக அவங்க வேலையை முடிக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு தான் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அங்கே எந்த ஒரு தப்பும் நடக்காது. லைக் யாரும் ஃப்ராட் பண்ண முடியாது, யாரும் எரர் பண்ண முடியாது. அதுக்கும் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ தான் அவங்க கொடுக்குற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பேரா. செகண்ட் பேர் என்ன சொல்கிறாங்க? த பர்பஸ் ஆஃப் அன் ஆடிட் இஸ் டு என்ஹான்ஸ் தி டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி இன்டர்னல் யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுவும் நம்ம சாப்டர் 1 பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணுற எல்லா யூசர்ஸோட கான்ஃபிடன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆடிட் ரிப்போர்ட்டோட பர்பஸ்ன்ட்டு. So the aforesaid purpose achieved by the expression of an independent reporting by the auditor as to whether the financial statement exhibited true and fair view of the affairs of the entity. So வந்து ஒரு என்டிட்டியோட அஃபேர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, ட்ரூவாக தான் இருக்கா, ஃபேராக தான் இருக்கா அப்படின்றது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அவங்களோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆடிட்டர் வந்து ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவர் வந்து ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதை வச்சு அந்த யூசர்ஸோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதான் செகண்ட் பேரால இருக்கு. தேர்ட் பேரால பார்த்தோன்னா, an audit report is an opinion drawn on the entity's financial statement to make sure that records are true and fair representation of the transaction they claim to represent. என்ன சொல்றாங்க? ஆடிட் ரிப்போர்ட் வந்து என்டிட்டியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மேக் பண்ண ஒரு ஒப்பீனியன். அது வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் ட்ரூவா ஃபேரான்றது எல்லாமே செக் பண்ணி அவர் வந்து கொடுக்குறாரு. This involves considering whether the financial statement have been prepared in accordance with an acceptable financial reporting framework applicable to the entity under audit. It is also necessary to consider whether the financial statement comply with the relevant statutory requirements. The main users of audit reports are shareholders, members and all other stakeholders of the company. இது just intro பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொரு கம்பெனிக்கும் இண்டிபெண்டாக இந்த ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி இருக்குமா? ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் இருக்கும். அது வந்து பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி இருக்கும், கம்பெனிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்காங்கன்றது ஆடிட் வந்து என்ஷூர் பண்ணிக்கிறோம். செகண்ட் டைம் வந்து அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் லா படி ஏதாச்சும் ஸ்டாட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஃபில்ஃபில் பண்ணிக்காங்க அப்படின்றதையுமே ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறப்ப என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து யாரெல்லாம் ஆடிட் ரிப்போர்ட் யூஸ் பண்ண பார்த்தோம்னா மெம்பர்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸு, அதுக்கப்புறம் யாரு அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீனிங் ஆல்ரெடி தெரியும். ஸோ இவங்க தான் இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த இன்ட்ரோட மொத்தமாக என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோட மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. செகண்ட் பேர் என்ன சொல்கிறான்? இன்டர்னல் கண்ட்ரோலுக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் பேரால முடிஞ்சு. செகண்ட் பேரால பார்த்தோன்னா வந்து பர்பஸா இன்டர்னல் யூசர்ஸோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து ஆடிட்டர்ஸ் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து பண்ணுறப்ப அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து பேஸ் பண்ணி எல்லா யூசர்ஸும் அதை நம்புறாங்கன்ற மாதிரி செகண்ட் பேரால் சொல்லியிருக்கான். தேர்ட் பேரா என்ன சொல்றான்? எல்லா ஸ்டாட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபில்ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலான்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அண்ட் தென் வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து மேக் யூஸ் பண்ணிக்கிறாங்க, யார் ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ். ஜென்ரலாக அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் பண்ணுறது என்னன்னா, பேங்க்ஸ்லாம் போல லோன் கேட்கறாங்க, அவங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் லோன் கொடுப்பாங்க. சும்மா நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதே ஆடிட்டர் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் டாக்ஸ் அத்தாரிட்டி வந்து எல்லாருமே வந்து இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஆடிட் ரிப்போர்ட் சாப்டரோட ஜஸ்ட் இன்னொரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஓகேவா? இன்னும் ஆக்சுவலாக கண்டென்ட்டே பார்த்தோம்ல, மேலே பார்த்தோம்ல எஸ்ஏ, அதுதான் கண்டென்ட். இந்த சாப்டர்ல வந்து அதான் மெயின். பட் ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஆன்சர் பண்ணுறப்ப இந்த வேர்டிங்ஸ்லாம் போட்டு ஒப்பீனியன் கொடுப்பீங்க. கன்க்ளூஷன் தான் கொடுப்பீங்க. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் உள்ள கொடுத்து தான் கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் ரிப்போர்ட்டிங் ஆன்
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது வந்து எஸ்எஸ் ஆடிட்டர் பற்றி சொல்கிறாங்க, அது வந்து பார்க்கலாம்.